மகனை மட்டுமல்ல, என் உயிரையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த நொடியில் இருந்து நீ அவனுக்கு தாயாகி இவன் அறிவையும் ஆளுமையையும் சிறப்பாக்க வேண்டும். அந்த கேசரியின் பிள்ளையை அழித்து விடுவேன். ஒழிந்தான் மாருதி. இல்லை, அனுமான். மதங்க முனிவருக்கு கொடுத்ததாக கொடுங்கள். எப்படி? நாம் சிக்கிக்கொள்ள போவதில்லை. நான் சென்று விடுகிறேன். கவனமாக. என்ன செய்கிறாய்? எழுந்து. அடிபடவில்லை. நீ நலம்தானே? அந்த கேசரி தெய்வீக மந்திரங்களால் என் கைக்கு விலங்கு போட்டுவிட்டார். இதை என்னால் உடைக்க முடியவில்லை. அந்த கேசரியின் பிள்ளையை அழித்து விடுவேன். மாருதி. அனுமான். நலமோடு வாழ்வீர்கள். இந்த இலையில் வைத்தது வெறும் புள்ளி. இது உன் கண்ணோட்டத்தில் எப்படி தெரிகிறது? ஆசானே, இது என் பார்வையில் ஒரு தொடக்கத்தை போல தெரிகிறது. தொடக்கமா? ஒரு சின்ன விதையில் இருந்து ஒரு பெரிய மரம் உருவாகிறதோ அதுபோல்தான் சின்ன புள்ளியில் இருந்து எந்த ஒரு எழுத்தையும் நாம் தொடங்கலாம். அற்புதமான விடை. அற்புதம். ஒரு ஆசானால் அவருடைய மாணவனுக்குள் மறைந்திருக்கும் அறிவு, ஆசி, வரம், வகை சித்துக்கள் இவைகளை வெளியில் கொண்டு வர உதவி புரிவார்களா? எல்லோரை காட்டிலும் இவன் அறிவாளி என்று நிரூபிக்க பார்க்கிறானா? ஆகட்டும். அது கிடைக்க வேண்டும் என்றால் அனைத்தும் அறிந்த கல்வி சாலையின் மூத்த ஆசான் மதங்க முனிவரிடம் மட்டும்தான் கிடைக்கும். அவரிடம் சென்று கேள். என் தவத்திற்கு இடையூறு விளைவித்தது யார்? நான் கேசரியின் பிள்ளை மாருதி. மாருதியா? வாயில்லா காளையை விடுவித்ததா? நான் உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன். சித்துக்கள், சக்திகள், கிடைத்த வரம், இதை எவ்வாறு அடைவது? இதை சராசரி கல்வி சாலையாக எண்ணிவிடாதே. இது கல்வியின் புனித ஆலயம். இங்கு கருணை, பொறுமை, அன்பு, நேர்மை, அதோட சமூக பொறுப்பு இவெல்லாம் எடுத்து உரைத்து கூடிய விரைவில் மாருதியின் கதையை முடித்துவிடு. அவன் இருந்த இடம் தெரியாத செய்துவிடு. ஏதோ என்னை கடந்தது போல் தோன்றுகிறதே. மாருதி, சித்துக்களை அடைய முயற்சி செய்கிறாயா மகனே? உன்னால் எப்படி பேச முடிகிறது? பேசுவது மட்டுமல்ல, கற்றுத்தரவும் முடியும். செய்து கொடுத்து விட்டேன். யாரிடமும் கூறவும் முடியாது. உளறி விடுவேன் போல் இருக்கிறது. யாரிடமாவது கூற வேண்டுமே. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்வி சாலையிலிருந்து திரும்பி வந்தவன் அவன் அறைக்கு சென்று விட்டான். அவன் சாப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு எதுவும் இல்லையே. எதுவும் இல்லை என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அவனை நினைத்து மிகவும் வேதனைப்படுகின்றேன். கயிறை எவராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே நடக்கட்டும். கதையை முடித்துவிடு. அவன் இருந்த இடம் தெரியாத செய்துவிடு.